ஒரு கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏங்க, இத்தனை காலம் நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வீட்டுக்காரன் இருந்துட்டு சொன்னால், நான் சொர்க்கம் போவேன், நீ கண்டிப்பாக நரகம் தாண்டி போவேன் அப்படின்னு. உடனே வீட்டுக்காரி சொன்னால், உங்களுக்கு போங்க, எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே நீங்கள் வம்பெழுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு. சரி மாமா, சொர்க்கம்னா சொர்க்கத்தில் என்ன இருக்கும், நரகம்னா நரகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு. அடியே, இப்போது நான் செத்து சொர்க்கம் போனேன் அப்படின்னா அங்கே ரம்பா, ஊர்வசி, மேனகெல்லாம் மாமா மாமா மாமான்னு என்னை அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா. சரி, அப்போ நரகத்தில் ஒரு கருங்குரங்கு இருக்கும், அது நீ நரகத்துக்கு போனோடனே உன்னை கூட்டிகிட்டு போகும். உடனே இவன் கேட்டா, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகான தேவதை, அங்கேயும் அழகான தேவதைகள், எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா அப்படின்னா. ஒரு புலி கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வச்சது. எல்லா விலங்குகளும் வாழ்த்திட்டு போச்சு. இந்த வாழ்த்தின விலங்குகள்லாம் புலியை விட்டு ஒரு 2 அடி தள்ளி நின்று வாழ்த்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பூனை மட்டும் புலி பக்கத்தில் போய் வாழ்த்துட்டு போயிடுச்சு. அப்போது புலிக்கு கர்வம் தாங்கலை. ஏய், நான் புலிடா அப்படின்ச்சு பூனைக்கிட்ட. அப்போ பூனை சொல்லிச்சு, டே வெண்ண, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி புலியாகத்தான் இருந்தேன், இப்போ பூனையாயிட்டேன். ஊருக்கே நல்லது செஞ்ச நல்ல மனசோட உள்ள 2 தாத்தாக்கள் இறந்து போகிறாங்க. 2 பேருமே சொர்க்கலோகம் போகிறாங்க. அப்படி போகும்போது யமதூதர்கள் அவங்கள வரவேற்கிறாங்க. வரவேற்ற உடனே இது சொர்க்கலோகத்துக்கு உண்டான பாதை. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டு அடித்தா தான் சொர்க்கலோக கதவு திறக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொர்க்கம் போக முடியும் அப்படின்றது யமதூதர்கள் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 தாத்தாக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து அடிக்க போகும்போது கதவு திறக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில யமதூதர்களுக்கு. அப்போ அந்த தாத்தாக்கள் 2 பேருமே கேட்குறாங்க, என்னப்பா ரொம்ப நேரமாக எங்களை நிற்க வச்சுருக்கிறேன், என்ன ப்ராப்ளம்னு. ஒன்றும் இல்லை, யமலோகத்தில் சர்வர் ப்ராப்ளம். ஸோ அதனால் சொர்க்கலோகத்தில் உண்டான கம்ப்யூட்டரில் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு உண்டான கதவு திறக்க மாட்டேங்குது சர்வர் இஷ்யூனால் அப்படின்றாங்க. சரிப்பா, அந்த இஷ்யூஸ் சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா கேட்குறாரு. அப்போ அதுக்கு யமதூதர்கள் சொன்னாங்க, எப்படியும் ஒரு 5 நாள் ஆகுங்கய்யா அப்படின்னு. 5 நாள் ஆகுமா? எப்பா, 5 நாள் வரைக்கும் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஆப்ஷன், வேறு எதுனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் வேணால் நரகத்தை சுற்றி பார்த்துட்டு வரோமே அப்படின்னு ஒரு தாத்தா சொல்கிறார். உடனே யமதூதன் சொல்கிறான், இல்லைங்கய்யா, நீங்கள் அங்கே நரகத்துலலாம் போக முடியாது. காரணம் என்னென்னா அங்கேயும் ஒரு நேம் லிஸ்ட்டு இருக்குது. ஸோ அங்கேயும் சிஸ்டம்ஸ் இதை மாதிரியே அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போக முடியாது. வேணால் நீங்கள் 5 நாளைக்கு மட்டும் மறுபிறவி எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு 5 நாள் முடிஞ்சோடனே நீங்கள் திரும்பி வந்துடலாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பிறவி எடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு யமதூதர்கள் சொல்கிறாங்க. சரி, ரைட். அவர் ஒரு தாத்தா யோசிக்கிறாரு, நான் கழுகாக மாறணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி கழுகாக ஆசீர்வதிக்கிறார் யமதூதர். அவர் கழுகாவே மாறிடுறாரு, அப்படியே பறந்து போகிறார். இன்னொரு தாத்தாக்கிட்டேயும் யமதூதர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த தாத்தா கேட்டாராம், தம்பி, நான் என்ன பிறவி எடுக்கிறேங்கிறது இருக்கட்டும், இப்போ 5 நாளாக நீ சர்வர் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிற, இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சொர்க்கலோகத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஆகாதுங்கய்யா, அதுவே ப்ராப்ளத்தில் இருக்குது, அப்புறம் எப்படி ஆகும்? அதனால தானே நீங்கள் மறுபிறவியே எடுக்கிறீங்க அப்படின்னு. வெரி குட், நல்ல வசதி உள்ள இளைஞனா நான் ஒரு 5 நாளைக்கு இருக்கணும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆசீர்வதிக்கிறான். அதே மாதிரி இவரும் நல்ல வசதியான இளைஞனாக மாறிடுறாரு. ஒருத்தர் கழுகா மாதிரி உலகத்தையே அப்படியே சுற்றி வர்றாரு, ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு, இயற்கை காட்சிகளை ரசிக்கிறாரு, எல்லா பக்கமும் இது பண்ணிகிட்ருக்காரு.
இன்னொரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நல்ல இளைஞனாக மாறி என்னென்ன தவறு செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷம். 5 நாள் கழித்து நம்ம அங்கே போக போகிறோம், சொர்க்கலோகம் போக போகிறோம், 5 நாளுக்குள்ளே என்னென்னலாம் தப்பு இருக்கு அம்பட்டையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சௌரியத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது 2 பேர்த்துக்குமே நாள் முடிஞ்சுட்டுது. 2 பேருமே மறுபடியும் யமலோகம் போனாங்க. யமலோகம் போகிறப்ப கழுகாக இருக்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார். வந்த உடனே பாஸ்வேர்டில் தட்டுறாங்க. எல்லாமே வந்து சிஸ்டமில் வந்துட்டு வெரிஃபை பண்ணும்போது சொர்க்கத்துக்கு உண்டான லிஸ்ட்டு வந்துடுது, ப்ரிப்பேர் ஆகிடுது. இவர் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. உடனே கடவுள் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து இன்னொரு தாத்தா வந்தார். அவரது பார்த்திங்கன்னா என்ட்ரு அடிக்கிறாங்க, பேர் லிஸ்ட்லேயே வரலை. தட்டி தட்டி பார்க்குறாங்க, லிஸ்ட்டில் பேர் வர மாட்டேங்குது. ஐயா உங்கள் இதில் வந்து பேர் வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. என்னது பேர் வரலையா, நல்லா பாரியா அப்படின்னு. ஆமாங்க நல்லா தாங்கியா பார்த்தேன், ஆனால் பேர் வர மாட்டேங்குது அப்படிங்கோ. நீ தானியா சொன்னேன் சிஸ்டம் எரர், மறுபடியும் எரரா, மறுபடியும் நான் பிறவி எடுக்கணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, இங்கே பேர் வரல, அதாவது சொர்க்கலோக கம்ப்யூட்டரில் பேர் வரல, சரிங்களா. நரகத்தில் உள்ள நேம் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதில் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த கம்ப்யூட்டரில் பேர் இருக்குது. உடனே என் தாத்தாவுக்கு கோவம் வந்துட்டுது. என்ன நரகத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் பேர் இருக்குது, அப்போ நான் நரகம்தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அப்படின்னு. என்னையா நீ சொல்கிற, நீ தானியா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து 5 நாளைக்கு ரிப்பேரு, அதில் வந்து எதுவுமே அப்டேட் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. ஐயா நான் சொன்னது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு அப்டேட் ஆகாது, ஆனால் நரகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னென்ன தப்பு செய்கிறீங்களோ அது அப்போதைக்கு அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னா. தாத்தாவுக்கே ஒரு நிமிஷம் கேர் ஆகிட்டுது. வேறு வழியே இல்லாமல் தாத்தா நரகம் போனார். அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம். நல்லது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, தீமைகள் செய்யாமல் இருப்போம்.